இவங்க 2 பேரும் கைக்கு என்னெல்லாம் பொருள் கிடைக்குதோ எல்லாத்தையும் உள்ள இருக்கிறாங்க. வெளியே எடுத்தா நிறைய காசு கிடைக்குது. இதை பார்த்த உடனே பக்கத்து வீட்டுக்காரன் புருஷன் அப்படின்னு எல்லாத்தையும் உள்ள தள்ளி விட்டு ஃபுல்லா காசு எடுக்கிறாங்க. அது பார்த்தாதுன்னு உள்ள இருந்து ஒரு சீட் வேற வருது. இனிமேல் இதையா அனுப்புங்க அப்படின்னு. இதை பார்த்தோன்னே உங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ இது மனுஷக்கறி கேக்குதுரி அப்படின்னு. அடுத்த நிமிஷம் ஒரு போலீஸ்க்கு காசு கொடுத்து அவங்களுக்கு தேவையான போனோம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள போடுறாங்க. அதுக்குள்ள இருந்து காசா எடுத்து அந்த போலீஸ்க்கு கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு நாள் இவளுக்கு எப்படி இவ்வளவு காசு வருது அப்படின்னா வீட்டுக்கு போய் பார்த்தா டப்பாவா காசு வச்சிருக்காங்க. என்ன கொஞ்சோண்டு காசு கொடுத்துட்டு நீ இவ்வளவு வச்சிருக்க என்ன குறி அப்படின்னு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது உள்ள கிணத்துக்குள்ள சாப்பிட்டு இருந்தது இத்தனை நாள் மேல வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக்ல நிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அங்க தப்பிச்சு போறேன்னு நினைச்சு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. அடுத்த செகண்டே அதை கடிச்சு சாப்பிட்டு போயிடுது. இனிமேல் கிணற காயப்படாதீங்க அப்படின்னு ஒரு சீட்டை வர எழுதி போட்டு போயிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு ஊரையா அடிச்சு அந்த கிணத்துக்குள்ள போட்டு மூட்டையா தங்கத்தை எடுக்கிறாங்க. மறுபடியும் அந்த டைம்ல அந்த போலீஸ்காரு இவளுக்கு இது காசு தரும், நாம இவளுக்கு தள்ளி விட்டு அந்த காசை நாமளே எடுத்துப்போம் அப்படின்னு அவங்களே உள்ள தள்ளி விட்டு இவரே மொத்த காசையை சுருட்டிட்டு ஓடிட்டாரு. இந்த மூவியை யாரெல்லாம் பாத்திருக்கீங்களோ அவங்கள ஒரு கமெண்ட் தட்டி விடுவாங்க. சந்திப்போம்.